Benjamin Academy Trading Tamil. Disclaimer. Investing in the share market involves risk and there are no guarantees of returns. It is essential to be informed, set clear financial goals, and consult with a financial advisor or broker if needed. வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இந்த ட்ரேடிங் எப்படி பண்ணது பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல போகிறேன். ட்ரேடிங் ஆரம்பிக்கும் முன்னாடி சில குறிப்பிட்ட விதிகளை நாம் கடைப்பிடிக்கணும்னு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னன்னா, ட்ரேடிங் என்பது ஒரு சிறந்த ஒரு பிஸ்னஸ். நாம் டிசிப்ளினாக ட்ரேடிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகம். எப்பொழுது அந்த விதிகளை நாம் மீறுகிறோமோ நமக்கு நஷ்டம் அதிகம். நான் இதில் உங்களுக்கு சொல்ல போகிறது, லோன் வாங்கி ட்ரேடிங் பண்ணாதீங்கள். உங்கள் அக்கௌண்ட்டை வேறு யார்ட்டையாவது கொடுத்து ட்ரேடிங் பண்ண வைக்காதீர்கள். அவங்க சொல்கிற மாதிரியும் நீங்கள் ட்ரேடிங் பண்ணாதீர்கள். கற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு நீங்களே ட்ரேடிங் பண்ணுங்கள். எப்படின்னா, கார் எப்படி நீங்கள் டிரைவிங் பண்ணுறதுக்கு முடித்த பின்பு கற்றுக்கொண்ட பின்பு யாரிடமும் கேட்காமல் லெஃப்ட்டு ரைட்டு பிரேக்கு இப்படி எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களால் வண்டியை தனியாக ஓட்ட முடியுமோ அதுவரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு ட்ரேடிங்கள் பண்ணுங்கள். கார் ஓட்டுவதும் ட்ரேடிங் பண்ணுவதும் ஒரே மாதிரி. உங்களுடைய சுய நம்பிக்கையோடு நீங்கள் எல்லாத்தையும் செய்ய வேண்டும். மற்றவருடைய அட்வைஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. நான் இதில் உங்களுக்கு கொடுக்க போகிறது ஜிடிடி ஆர்டர். பை பண்ணுவது எப்படி, செல் பண்ணுவது எப்படி. ஜிடிடி ஆர்டரில் பை பண்ணிக்கிட்டு தான் நம்ம செல் பண்ணணும். அப்போ தான் இந்த அக்கௌண்ட்டு கரெக்டாக இருக்கும். இந்த ஜிடிடி ஆர்டர் என்பது ட்ரேடிங்கில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம ஈக்குவலிட்டி கேஷில் தான், அதாவது டெலிவரி ட்ரேடிங்கில் தான் இந்த நம்ம ஜிடிடி ஆர்டரை யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போன பிறகு நீங்கள் ஒயிட் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருப்பீங்க. இந்த ரெகுலராக நீங்கள் குறிப்பிட்ட ஷேரில் நீங்கள் வெயிட் பண்ணி வச்சுருப்பீங்க. நான் சாம்பிளுக்கு ஒன்றா இதில் போட்டிருக்கேன். அதை ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ண பக்கத்தில் அந்த 3 புள்ளி மாதிரி இருக்குது, அதில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கிரியேட் ஜிடிடின்னு கொடுக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ட்ரிகர் ப்ரைஸ் குவான்டிட்டி பையிங் பண்ணுறது சிங்கிளில் பை பண்ணுறோம். நம்ம அதை கொடுத்துட்டோம்னா ஏற்கனவே மார்க்கெட்டில் எவ்வளோ ரேட் இருக்கோ அதை விட ஒரு ₹1 ₹2 கம்மி பண்ணி கொடுத்தோம்னா மார்க்கெட் எப்பொழுது அப் ஆகோ எப்பொழுது டவுன் ஆகுமோ, டவுன் ஆகும்போது உங்களுடைய குவான்டிட்டி ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணிவிடும். பாருங்கள், பை பண்ணும்போது நீங்கள் வச்சுருக்க குவான்டிட்டி ஆக்டிவில் இருக்கும். அது திரும்ப ட்ரிகர் ஆகி உங்களுக்கு ஓப்பனுக்கு வரும். ஓப்பனில் வந்த பிறகு திரும்ப ஆர்டர் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிரும். இதுதான் அதனுடைய ரூட். பாருங்கள், இந்த ஆர்டர் எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. திரும்ப ஒரு ஆர்டர் கொடுத்தேன், அது ஓப்பனில் இருக்குது. கரெக்டாக ஓப்பனில் எப்படி வருதுன்னா, நீங்கள் வந்து ஆர்டர் கரெக்டாக அந்த டார்கெட் வரும்போது அப் டவுன் என்ற வயலலிட்டி இருக்கும்போது அது கரெக்டாக திரும்பவும் அந்த மார்க்கெட்டுக்கு கீழே போயிடும். அதனால் அது பை பண்ணாமல் இருக்கும். எப்பொழுது கரெக்டாக அந்த ஆர்டருக்கு வரும்போது உங்களுக்கு பை பண்ணிடும். நீங்கள் 2 ஆர்டரும் இது பண்ணோன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த கம்ப்ளீட் ஆர்டரை நீங்கள் போய் ஜிடி ஆர்டர் லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரிகர்னு இருக்கும். அந்த ட்ரிகர் ஆர்டரு எப்பொழுது இருக்குன்னா உங்கள் பொசிஷனில் போய் இருக்கும். அன்னைக்கு பொசிஷனில் இருக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்டிங்கில் வரும். இவ்வளோ தான் ஜிடி ஆர்டர் பை அண்ட் பண்ணுறது. இதே தான் இந்த பை பண்ண ஆர்டரை நாம் எப்படி சேல் பண்ண போகிறோம். அதே நேரம் இந்த பை பண்ண ஆர்டரு கண்டிப்பாக ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இன்னொன்று இருக்குது, ரிஜெக்ட் ஆர்டர். எப்படி ரிஜெக்ட் ஆகும்? நீங்கள் ஆர்டர் ஒன்று ப்ளேஸ் பண்ணுறீங்க, ஆக்டிவ் ஆகிருக்குது, அது ஓப்பனில் போகுது. ஆர்டர் ஓப்பனில் வரும்போது உங்களுக்கு ஆர்டர் ட்ரிகர் ஆகுது, ஜிடி ஆர்டரில் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஆனால் அது உங்களுக்கு பை பண்ணாமல் ரிஜெக்டட்னு வந்திருக்கு. காரணம் என்ன? நீங்கள் ஃபண்டில் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஃபண்டு கரெக்டாக இல்லை. அது எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ அந்த அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் இல்லாதனால உங்கள் ஆர்டர் ரிஜெக்டட். அதனால் நீங்கள் எவ்வளோ ஆர்டர் கொடுக்குறீங்களோ உங்களுடைய ஃபண்டில் கண்டிப்பாக அந்த பேலன்ஸ் இருக்க வேண்டும். இனி ஜிடிடி ஆர்டரில் செல் ஆர்டர் எப்படி பை ஆர்டர் முக்கியமோ அதே மாதிரி செல் ஆர்டர்.
ஏன்னா நாம் ஆர்டர் பை பண்ணதிலிருந்து குறைந்தது நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் என்ற ஒரு நோக்கில் கால்குலேஷன் பண்ணி செல் ஆர்டர் நாம் கொடுக்கணும். இப்போ ஒரு ஆர்டர் நான் செல்லில் கொடுத்துருக்கேன். வாங்கின பையை விட ஒரு 4லேருந்து 5 ருபீஸ் அதிகமாக வச்சு நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன். அந்த ஆர்டர் எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆன உடனே இந்த பைசா எங்கே போகும்? நம்ம பை பண்ண போது ஃபண்டில் இருக்கணும். பைசா அங்கேருந்து டிடக்ட் ஆயிரும். அதே மாதிரி சேல் பண்ணும்போது நம்மளுடைய ஆர்டருக்கு இதே பைசா திரும்ப ரிட்டர்ன் வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ட் மார்ஜினில் -727. செல் பண்ண அமௌண்ட் அப்படியே உங்களுடைய மார்ஜினுக்கு உடனடியாகவே வந்துவிடும். இப்போது நான் பார்த்தீங்கன்னா ஜிடிஆரில் 2 ஆர்டர்லாம் கொடுத்துருக்கேன். கோல்டு பீஸ், கோல்டு சில்வர். இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஓப்பனாகவே பொசிஷனில் வந்துருச்சு இன்றைக்குள்ள ஆர்டர். இந்த ஆர்டரை நான் என்ன செய்யணும்? ஜிடிடி ஆர்டர் போட்டு சேல் பண்ணணும். ஏன் ஜிடிடி ஆர்டர் போடுறேன்? இன்றைக்கி தான் செல் ஆகும் அப்படின்னு கிடையாது. ஒருவேளை நாளைக்கு செல் ஆகலாம், இல்லை அடுத்த வாரம் செல் ஆகலாம், இல்லை அடுத்த மாதம் கூட செல் ஆகலாம். எப்படி வேணால். ஏன்னா ஜிடி ஆர்டர் வந்து 1 இயர் வேலிடிட்டி. இப்போ இந்த பாருங்கள், கீழே அதே இதில் கிளிக் பண்ணி கீழே கிரியேட் ஜிடிடி அப்படின்னு கொடுத்து நான் இந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறேன். நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வாங்கினோமோ அந்த குவான்டிட்டியை நம்ம இது பண்ணி கரெக்டாக ஆர்டர் கொடுக்கணும். அதுவும் செல் அண்ட் சிங்கிளில் தான் நீங்கள் கொடுக்கணும். மறந்துடாதீங்க. பை பண்ணும்போதும் சிங்கிள் ஆர்டரில் கொடுங்க, செல் பண்ணும்போதும் சிங்கிளே கொடுங்க. ஏன்னா நம்ம பை பண்ணதை லாபத்தில் மட்டும்தான் நம்ம விற்கிறோம். சப்போஸ் அந்த ஆர்டர் லிஸ்ட்டில் இருக்கும்போது சப்போஸ் நம்ம வாங்கினதோட கம்மியாக இருந்துச்சுன்னா திரும்பவும் அந்த ஆர்டர் வாங்கி அதை பை பண்ணி அதில் நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நம்ம ஆர்டரை சிங்கிளில் தான் கொடுக்கிறோம், மறந்து விடாதீர்கள். நன்றி.